கரெக்டான டயத்துக்கு வந்திருக்க, கரெக்டான ஆளுக்கு வந்துட்ட. நம்ம டீம் எல்லாமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. நீ கேட்கலாம், நம்ம டீம் செட் ஆயிடுச்சே கப்பு எப்படின்ட்டு. நமக்கு என்னது, அடுத்தவன் டீமையும் நம்ம பார்க்கணும். கோச் 11 பேத்துக்கு 11 பேர் அப்படின்னு இறக்கியிருக்கோம். அந்த 11 பேரை நம்ம 11 பேர் அடிச்சு முடிச்சு விட்டுருவோம். கரெக்ட். இது வந்து கான்ஃபிடென்ட். பட் டாக்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. என்ன டாக்டிகல்ஸ்? எனக்கு கொஞ்சோண்டு தாண்டா டாக்டிகல்ஸ் தெரியும். என் டாக்டிகல்ஸ்லாம் நான் உனக்கு சொல்றேன். உனக்கு மேட்ச்ல யூஸ் ஆகும்ல. ஃபர்ஸ்ட் டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், அந்த இவங்க கூட மேட்சை பார்த்தீங்களா? சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தான் மேட்சை முடிச்சிட்டாங்க. கோச் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இந்த வருஷம் நான் விளாண்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சதுல ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? 2 பேத்துக்கும் ரூம் கொடுக்க கூடாது. இந்த 2 பேத்துக்கு ரூம் கொடுக்காம அப்புறம் அவங்க என்ன ரோட்லயே அதங்குவாங்க? தெரியுது கோச். இல்லப்பா, லைட்டா ஒரு காமெடி சீரியஸாவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு பிரேக் பண்ணணும்ல சைலன்ஸை. இல்ல கோச், அடிக்கிறப்போ ரூம் கொடுக்க கூடாது. இந்த பேட்டிங் இடம் கொடுக்க கூடாது அப்படி சொல்ல வேண்டியது. இங்கிலீஷ்ல சொன்னேன். அது சொல்ல இடம் கொடுக்க கூடாது. கிரீஸ்ல எங்க நிக்கிறது? ஓகே. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ள முடிச்சிடணும். சரியா? இல்லனா நம்மள முடிச்சிருவாங்க. ஸ்ட்ரீட் பவுலர் யார் நம்ம டீம்ல? 2 பேர். ஜஸ்பிரீத் பும்ரா, அருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ராவை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து இவங்க 2 பேர்த்த எப்படியாச்சும் விக்கெட் எடுக்க வச்சிரு. சரி, வேற எந்த பிளானையும் அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹர்தீப் சிங் மொதல் ஓவர் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்ச மொதல் ஓவர்ல விக்கெட் எடுத்துரு. எனக்கு தெரிஞ்சு பாண்டியாவே எடுத்துருவாங்க. கான்ஃபிடன்ட் வேணாம், கொஞ்சம் பயமா இல்ல. அவனுக்கு ஸ்விங் வருதுல. அகமதாபாத்ல ஸ்விங் இருக்கும்ல. வரும். 2 பேர்த்த அதிகபட்சம் 50 ரன் தாண்டிடக்கூடாது. தாண்டிட்டாயின்னு வச்சுக்கோயே. 2 பேருக்கு சேர்ந்தே 50 ரன் தாண்டக்கூடாது நான் சொல்றேன். அதான்ப்பா போதும், அந்த 50 போதும். நீ ஒரு ஆள் 50 முடிச்சிருவாங்கப்பா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஓகே, இவங்க 2 பேர் தான் பெரிய தலைக்கட்டு. சரி, இவங்க 2 பேரை நம்ம தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 95% கப்பு நமக்கு வந்துடும். நம்பு. பின்னாடி வரிசையா இருக்கா இல்ல? யார்? ரச்சின் ரவீந்திரா ஒண்டோ. அவன்லாம் ஓடி பிளேயரா. அவங்க டீம்ல T20 பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு ஆள் இல்லாம இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விராட் கோலி யாரு? விராட் கோலி ஆல்பா. அவனை எதுக்குடா இங்க கேக்குற? அவனை எதுக்கு இங்க கேக்குற? இருங்க. விராட் கோலி யாரு? பிளேயர். சரி, பிரின்ஸ் யாரு? நம்ம பிரின்ஸ் என்ன பண்ணுவார் T20ல? எதுவும் பண்ணல. பண்ணியிருந்தா தான். என்ன பண்ணி இருப்பார்? ஒன்னும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் பண்ணானா? அந்த மாதிரி பிளேயர் தான் ரச்சின். அப்படி சும்மா இடம் போடக்கூடாது. ரைட்டு. பட் அவன்கிட்ட சரக்கு இல்ல. அவன் விளையாடவே இல்லைங்க சரியா. இன்னும் அதுதான் சொல்றேன், அவன் ஃபைனல்ல விளையாட மாட்டான். செமிஃபைனல் பாத்தீங்களா? பார்த்தேன். அவன் என்ன பண்ணான்? அவன் சப்போர்ட்ல தான் விளையாண்டான். சப்போர்ட் டே அப்ப செமிஃபைனல்ஸ் பாத்தியா இல்லையா? ஃபர்ஸ்ட் டே மேட்ச் முடிஞ்சு. சரியா? ரச்சின் ரவீந்திரா பெரிய பிரச்சனை இல்ல, நம்பு. சரியா? அடுத்து யாரு? டாரில் மிச்சல். பிலிப்ஸ் வருவான். அது ஓகே, பிலிப்ஸ் அடுத்து. அது மிச்சிலே வரட்டும். மிச்சில் வர்றான். அவனும் ஓடி பிளேயர். T20ல நம்ம கூட அடிச்ச ஞாபகம் உங்களுக்கு சுத்தமாவே இல்ல. ஓடியில தான் அடிச்சான். T20ல நம்ம கூட அடிச்சான். ஒரு மேட்ச் அடிச்சிருப்பான். அந்த ஒரு மேட்ச் இந்த மேட்ச் இருக்க கூடாதா? கரெக்ட். ஸ்ட்ரீட் பவுலர் பும்ரா இத்தனை மேட்ச், இது லீக் மேட்ச் சூப்பர் 8 நடந்துச்சுல. டாரில் மிச்சல் ஒரு பயமுறுத்துற ஒரு மேட்ச் சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம். பும்ராவுக்கு 4 ஓவர் 24 பால் தான். 24 பால்ல 10 விக்கெட் எடுக்க தெரியாதா? என் பும்ராவை நான் நம்புறேன்டா. சுல்தான் படத்துல பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கும்ல, அதுல ஒரு ஆள் கார்த்திக் கையில் நிப்பாடுறா, பெரிய ஒரு ஆள். அது மாதிரி இந்த கம்பீருக்கு பெரிய ஆள் பும்ரா நிப்பாண்டா. சரியா? கண்டிப்பா டாரில் மிச்சல் எனக்கு பயம் இல்ல. இப்ப நீ சொல்லு, அந்த பிலிப்ஸ் பயம் இருக்கு. உண்மையிலே பயம் இருக்கு. ஃபீல்டிங்ல தான் பயம் இருக்கா? பேட்டிங்ல நம்ம கூட 2 மேட்ச் அடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங்லயே முடிஞ்சு போயிரும்டா. ஏண்டா நம்ம அடிக்கிறதே எங்கிட்ட எப்பயாச்சு, அந்த அடிக்கிறதே குரங்கு தோத்து போயிரும்டா. இவன்ட்ட அபிஷேக் சர்மா ஞாபகம் இருக்குல்ல? அபிஷேக் சர்மா உடுப்பா, நியூசிலாண்ட பேசப்பா, நம்ம தான் அப்புறம் பாத்துக்கிறோம். சரியா? அபிஷேக் சர்மாவை அப்புறம் கேட்ச். இப்போ ஏன் அப்படி பண்றான்? ஏன் அவங்க வீட்டுல எல்லாம் மரம் ஈரம் இருக்குமா? தாவிக்கிட்டே இருப்பானோ? அவனுக்கு அதான் வேலையா இருக்கலாம். சரி விடு. ஃபீல்டிங்கா இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஃபீல்டிங்கா பவுலிங் நல்லா போடுவாப்புல. வேற என்ன பண்ணும்? பேட்டிங் நல்லா விளையாடுவான். அப்போ 3 பேரா நமக்கு? சரி ஓகே, பிரச்சனை இல்லை. அவன் கீப்பிங்கும் பண்ணுவானா? சரி ஓகே, 4 இது பண்றானா? ஓகே, பும்ராக்கு 24 பால் இருக்குல்ல. 24 பால்ல அவங்க 2 விக்கெட்டுக்கு 2 பால் போச்சு. இவனுக்கு ஒரு 2 பால் எக்ஸ்ட்ரா போடுவோம். 4 இது பண்றான்ல, அதனால 1 பால் எக்ஸ்ட்ரா. சோ கண்டிப்பா தூக்கிடலாம். பிலிப்ஸ் ஓகே. வேற யாரு? மார்க் சாப்மேன். அவன் என்னது, யாரு கேள்வி கூட இப்போ வரைக்கும் படல. அவர் ஒரு நல்ல பேட்டிங் ஆடுவாரு, நல்ல ஒரு பவுலிங்கும் போடுவாரு. இது வரைக்கும் கண்ணில் தென்படாம மறைஞ்சிருக்காரு. நீ சொல்றதே எனக்கு புதுசா இருக்கு. ஒரு கான்பிடென்டா சொல்லுறா. ஹர்திக் பாண்டியா சொல்லலே வெறி வருது. ஹர்திக் பாண்டியா மாதிரி எப்பயுமே அடிக்கிற ஆள் கிடையாது. அதான் தேவை. நின்று அடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். ஓகே, பிரச்சனை இல்லை. அக்ஷர் பட்டேல் பாத்துக்கிறோம். அக்ஷர் பட்டேல் எஸ், அக்ஷர் பட்டேல் பாத்துக்கிறோம். ஸோ சிம்பிள். அடுத்து அவர் செம்மையா ஃபீல்டிங் பண்ணுவார். ஏன்னா எல்லாரும் ஏன்டா ஊர்ல மரமாரமா இருக்கா, எல்லாம் குரங்கு மாதிரி இருக்காங்க. ஏன்டா இருக்காங்க? நியூசிலாந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்து யாரு? மிச்சல் சாண்ட்னரா?
மிச்சல் சாண்டர் தான். ஆமா, கேப்டன். பேட்டிங் பண்ண மாட்டான். பேட்டிங்கு பண்ண மாட்டானா? அதுக்குள்ள முடிஞ்சிடும். இப்ப நான் அவன் கூட விளையாண்டுருக்கேன் 2 வருஷம். ஓகே, பட் அவன் பேட்டிங் ஒன்றும் பண்ணல. மும்பை இந்தியன்ஸ்க்கே ஒன்றும் பண்ணல. மும்பை இந்தியன்ஸ்ல அவன் இறங்குறது 7, 8, 9. இங்க எத்தனாவது? இங்க முன்னாடி வந்துட்டான்னா அவன் கேப்டன். யாரா வர சொன்னா? வீட்டுல வேலை கீழே இருந்தா பாருங்கடா. அவன் பவுலிங் யார் அடிப்பா? அவன் பவுலிங் யார்? அவன் 4 ஓவர் தானே, நீட்டா டாக்கிள் பண்ணி ஆடிக்கலாம், பிரச்சனை இல்லை. 4 ஓவர் போச்சா, மிச்சம் 16 ஓவர் வச்சு எப்படி 200 ரன்? 16 ஓவருக்கு ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிக்க மாட்டீங்களா? 16 × 20 எவ்வளவு ஆச்சு? 320 ரன். 9 ரன் தான் அடிக்க முடியும். என்னடி சொல்ற? 9 ரன் எல்லாம் பத்தாதுடா. மினிமமான 9 தான். சரி ஓகே, சாண்டர் ஓவர்ல 4 ஓவரா ஒரு 30 ரன் அடிங்கடா, தயவு செய்து அடிங்கடா. சரி, விக்கெட் இடாம இருக்கணும். இதுல 2 பேர் இறங்குவீங்கல்ல. ஆமா, ஒருத்தன் அந்த சைடு அப்படியே நின்றுக்கிறட்டும். கரெக்டான ஆள் சாம்சன். யார் நிப்பா? சாம்சன். சரி ஓகே, இங்கிட்டு இருக்கிறவன் அட்டாக் பண்ணி ஆடுங்க. யார் அட்டாக் பண்ணுவா? எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் பண்ணாதான் போயிடுறான். இல்ல சாண்டர் அடிக்க முடியாதா? அப்ப சாண்டர் அடிக்க முடியாதுன்னு சொல்லல, சரி அடிக்கணும்னு தான் சொல்றேன் நான். சரி அடிச்சிரு, சொல்றேன் இவ்வளவு பேசுறேன், அடிச்சிரு. நானு அடிக்கல அடிக்கிறேன். ஃபைனல் அண்டா ஃபைனான்ஸ்ல அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவன் என்னன்னு தெரியல. அடுத்து யாருப்பா? மார்க் சாப்மன். இது இவர் மிச்சல் சாண்டர் முடிஞ்சா இவர் ஜிம்மி நீசம் இருக்காரு. ஜிம்மி நீசம் அவன் தான் இன்னும் விளையாடுறானா? 2014 15 பார்த்த ஞாபகம் இன்னும் இருக்கானா அவன்லாம்? ஆக்சுவலி அவரை வந்து கொஞ்சம் விட்டுற முடியாது. விட்டு எதுக்கு டபுள் மைண்டட்? இல்ல திடீர்னு விக்கெட் எடுத்தா பயமா இருக்கு. வாய்ப்பு இல்லப்பா, அவன் எல்லாம் விட்டுருப்பா. இன்னொருத்தன் யாருப்பா? அவன் லாக்கி ஃபெர்கசன். ஐயோ, நீங்க எதுக்கும் சொல்லி வைங்க சஞ்சு சாம்சன்ட்ட. ஓகே, எதுக்கு சொல்லி? அபிஷேக் டைம் சொல்லி வைங்க. உன்கிட்ட சொல்லி உனக்கு தெரியும், நீ சொல்லி. நான் இறங்க மாட்டேன். திலக்கு முன்னாடி அனுப்பி விட்டுருவேன், இசான் கிசான் முன்னாடி அனுப்பி விட்டுருவேன். ஒரு கேப்டனா இந்நேரம் என்னடா பண்ணணும்? இப்படி போகணும்டா. நீ என்னடா இப்ப பின்னாடி போய்கிட்டு இருக்கடா? என்னடா? இல்ல கோச், நான் வந்து கொஞ்சம் சஃபிள் பண்ணி விடுறேன். அம்மா ஃபைனான்ஸ்ல அப்படி சஃபிள் பண்ண கூடாதுப்பா. நான் சஃபிள் பண்ணேன்னா அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா லாக்கி ஃபெர்கசன் வந்து ரிதம் வந்து மாறும். ரிதம் மாறுச்சுன்னா அப்ப நான் உள்ள வருவேன். எனக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது. கப் இருக்கா இல்லையா? கப்பு கண்டிப்பா. பேசுறதெல்லாம் பார்த்தா நியூசிலாந்துக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, லாக்கி ஃபெர்கசனா கொஞ்சம் பார்த்து ஆடணும். மேட் ஹென்றி ரொம்ப ரொம்ப பார்த்து ஆடணும். என்னடா இது? அவனும் ஒரு டெஸ்ட் பவுலர் தான். இது 2020 முதைய சொல்ல வேண்டாம் தெரியுமா? இப்ப இருக்கா இல்லையா? ஒரே லென்த்ல ஒரே இடத்துல காயின் வச்ச மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பயமுறுத்தினால. நான் பயமுறுத்தல, அவங்க அதான் பண்றாங்க. பிரச்சனை இல்ல. சரி பிரச்சனை இல்ல, நம்ம ஜெயிக்கிறோம். நான் அடிச்சுக்கிறேன். நான் மேட் ஹென்றி நான் அடிக்கிறேன். நீயா போடா, ஏதாச்சும் பண்ணு. ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, பட் ஸ்ட்ரைட் தான் இல்ல. இவர் இன்னொருத்தர் இருக்கானே, யாரு? கோல் மிக்கோன்சின்னு ஒருத்தர் இருக்காரு. பேரே தெரியல, அதனால எனக்கு தெரிஞ்ச. இசோதி விளையாட மாட்டான். விளையாடுவானா? ஜேம்ஸ் ஃபால்க். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பிளேயர்டா. 15 பேருக்குலாம் அனலைசிஸ் சொல்லலடா. 10-11 பேருக்கு தான்டா சொல்லி கூப்பிட்டது. என்ன பண்றாங்க? என்ன ஐபிஎல் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி கொண்டு வர்றதுக்கு? அப்படி ஒருவேளை இம்பாக்ட் பிளேயர் வந்தாங்கன்னா மாத்தணும்னு சொல்லல. அவன் மாத்த மாட்டானா? நம்ம மாத்தல இல்ல. அப்ப மாத்திட்டானா? மாத்தட்டும், பாத்துக்கிறோம். டேய் சண்டை செய்யறோம். கேப்டன் இருக்க பயமே தான் பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. கேப்டன் இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு.